ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரிங்க, நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, நமக்கு ஏன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம எப்படி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்கிறேங்க, நம்ம ஏங்க குண்டாகிறோம், நமக்கு ஏங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அது எனக்கும் இருந்தது. அந்த கேள்வியை நான் யோசித்து மண்டையில் போட்டு குழப்பி, சரி இதை நம்ம எப்படியாவது இது என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிடணுன்ட்டு பல ஆய்வு கட்டுரைகள் மாதிரி பல இதை நான் படித்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இன்னொன்று சொல்லிடுறேங்க, நான் பெரிய நியூட்ரிஷனோ இல்லை ஒரு டயட்டீஷியனோ அந்த மாதிரி பெரிய டாக்டரோ அந்த மாதிரி கிடையாது. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது, அதை வச்சு சொல்கிறேன். இது நான் சொல்கிறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேருக்கு, உங்களுக்கு சில பேருக்கு அது யூஸ் ஆகலாம் இல்லையா? அது யூஸ் ஆனால், உங்களுக்கு யூஸ் ஆனால் அது எனக்கு சந்தோஷம்தான். அதனால தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது என்ன சொல்ல வந்தேன்னா, இது நான் ரிசர்ச் பண்ணி, அதாவது நிறைய படித்து அப்படியே மண்டையை போட்டு புழிஞ்சி இதெல்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம குண்டாகிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற விதமும், சாப்பிட்ற பொருளும், சாப்பிட்ற டைமும், அடுத்தது நம்ம தூங்குகிற விதமும், தூங்குகிற டைமும் தான். இதுதான் நம்மளுடைய வெயிட் போடுறதுக்கான முக்கியமான ரீசன். இதில் நம்ம சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரி, என்னப்பா சொல்ல வர, என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, நானே நினச்சேங்க, என்னையா நம்ம இன்னும் அப்படி ஒன்றும் ஃபுல் கட்டு ஒன்றும் கட்டலையே, நம்ம நார்மலாக தானே சாப்பிட்றோம், நமக்கு ஏன் அப்படியே வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நான் பல நாள் யோசிச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நிறையா பேர் யோசிச்சுருப்பீங்க, நான் ஒன்றும் பெருசாக சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். அது வெயிட்டு எப்படி போடுது, ஏன் போடுதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை உங்களுக்கு நான் இப்போ தெளிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தான், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட உடம்புக்கான ஒரு ஃபியூயல், நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு எரிபொருள். கரெக்டுங்களா? இப்போ மிஷினுக்கு இப்போ வண்டி ஓடுது, பெட்ரோல் போடுறோம், அது எப்படி அந்த பெட்ரோலை வச்சு தான் வண்டி ஓடுது. அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை வச்சு தான் நம்ம வண்டி, அதாவது நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்க, இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம், அது டைரெக்டாக சாப்பாடு அப்படியே எப்படி நமக்கு உடம்புக்கு போய் அது எப்படி அப்படி இப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கேலரிஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கேலரிஸ் தான் நம்ம உடம்புக்கு ஒரு எரிபொருள் மாதிரி உதவி பண்ணுது. சரி, நம்ம தான் இந்த எரிபொருளை நம்ம ஃபுல்லாக யூஸாக பண்ணுறோம், நம்ம போட்டு கட்டுன்னு கட்டுறோம். காலையில் 4 இட்லியை கட்டுறோம், மத்தியானம் கொஞ்சம் சாப்பாட்டை கட்டுறோம், அடுத்த நைட்டு ஒரு டின்னருக்கு என்னத்தையாவது போட்டு சப்பாத்தியோ பரோட்டாவோ என்னத்தையோ போட்டு கட்டுறோம். இத்தனையும் கட்டுறோம், நடுவில் நொறுக்கு தீனியை வேறு 2 போட்டு கட்டுறோம். இத்தனையும் லோடு ஏற்றுறோம். லோடு வேணால் ஏற்றிக்கிட்டே இருக்கமே தவிர அதுக்கான வேலையை செய்கிறோமா, அந்த அந்த அளவுக்கு எனர்ஜிக்கு நம்ம இங்கே எனர்ஜி செலவு பண்ணுறோமான்னா அதுதான் இங்கே கொஷின் மார்க். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் போகிறவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக போய் சீட்டில் உக்காடுறான், நல்லா பசை போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துருக்கான். அப்புறம் என்னது, மத்தியானம் சாப்பிட தான் எந்திரிச்சு போகிறான், திரும்ப மத்தியானம் சாப்பிட்டு திரும்ப உட்காடுறான், திரும்ப எந்திரிச்சு போகிறான்னா அது என்னத்துக்கு போகணும்னா அதுவும் திரும்பி லோடு ஏற்றுறதுக்கு தான் போவான். திருப்பி ஏதோ ஸ்நாக்ஸை போட்டு கொதிக்கிறதுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, காஃபி சாப்பிட்றதுக்குன்ட்டு போவான். போய் இன்னும் கொஞ்சம் லோடை ஏற்றிக்கிட்டு திருப்பி சப்பானியாட்டம் உட்காந்துப்பான். அதே மாதிரி வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம், காலையில் எல்லாம் பிள்ளை குட்டிங்கெல்லாம் பற்றி விட்டுட்டு, இப்போ அது பண்ண முடியல, ஏன்னா எல்லாம் கொரோனா டைமு இருந்தாலும் காலையில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னத்தையாவது ஒரு ஸ்நாக்ஸு பசங்களுக்கு சாப்பிட கொடுப்போம், அப்படியே நம்மளும் 2 போட்டுப்போம். இப்படியே போதுங்க, ஒன்லி லோடிங் தான். ஆனால் அன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த எனர்ஜியை அன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலையும் செய்கிறதில்ல. நம்ம செய்கிற வேலைக்கு மீறி நம்ம சாப்பிட்றது அதிகமாக இருக்குது. அதுதான் மெயின் ரீசன். நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம், ஆனால் அந்த கம்மியாக சாப்பிட்ற அளவு, அப்புறம் நடுவில் நம்ம சாப்பிட்ற நொறுக்கு தீனிங்க, அது சாப்பிட்றது என்ன பொருள், ஆரோக்கியமான பொருளா இல்லை எல்லாம் என்னத்தையாவது அந்த கழிச்சட அந்த பொருளா, அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். எதையோ சாப்பிட்றோம், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறோம்,
இதுதான் நம்ம பண்ணுற வேலை. வேறு என்ன வேலைங்க செய்கிறோம்? நீங்களே சொல்லுங்கள், வேறு என்ன வேலை நம்ம செய்கிறோம்? ஒன்று இப்போ போய் பாருங்கள், நம்ம இப்போ வேலைக்கு டெய்லி உடலை வருத்தி வேலை செய்கிறவன் யாராவது வெயிட் போடுறானா, குண்டாக இருக்கானான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. அதையும் மீறி குண்டாக இருக்கானா அவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்கலாம். அவன் தான் வந்து குண்டாக இருப்பான். மற்றபடி வேறு எவனும் குண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். சரி, இப்போ வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதில்ல, அதெல்லாம் என்னவா போய் சேருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேலரிஸ் பேர்ன் ஆகாமல் நம்ம உடம்பு வந்து அதை யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறனால அதெல்லாம் என்னவா நினச்சிக்கோன்னா, சரி இப்போ இவனுக்கு தேவையில்ல, மேபி ஃப்யூச்சரில் இவனுக்கு நம்ம தேவைப்படுவோம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போய் இவன் உடம்புல அங்கங்கே இருந்துக்கலாம், தங்கிக்கலாம், இவன் ஃப்யூச்சரில் இவனுக்கு தேவைப்படும் போது நம்மளை கரைச்சி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போய் ஒன்றும் ஃபேட்டாக அப்படியே நம்ம உடம்புல அக்யூமுலேட் ஆகுதுங்க. நம்ம ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகிடுது அப்படியே உடம்புல. சரி, நம்ம அந்த ஃபேட்டாக டெபாசிட் ஆனதையாவது திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறோமா? அதுவும் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஏற்பட்டால் தானேங்க அதை யூஸ் பண்ணோம். நம்ம தான் தேவை ஏற்படுற அளவுக்கு விடுறது இல்லையா? அதுதான் ஃபுல் லோடிங்கில் போயிட்டுருக்கேன். அப்புறம் எங்கே போய் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? யூஸே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன ஆகுது, மேலும் 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 சேர்ந்துட்டு ஃபேட்டு பெருசாகி நல்லா பல்ஜாகி நல்லா என்ன சொல்கிறது, நல்லா சட்டிப்பான சைஸ்க்கு நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு என்னடா இது ஓவர்லோடாகி நம்மளை கொல்ல பார்க்குறானேன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி அப்புறம் நம்ம உடம்பு நம்மளை போட்டு படுத்த ஆரம்பிச்சிடும். அதுதானே உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நம்ம தூங்குறதும் நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் சொல்கிறோம். நம்ம தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிரெயின் வந்து நம்ம உடம்புக்கு என்னமோ ஒரு அலர்ட் சிக்னல் கொடுக்கறனால நம்ம உடம்பு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுவும் வந்து நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கரெக்டான தூக்கம் நமக்கு தேவை. கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கம், அட்லீஸ்ட் 7 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக தேவை. நம்ம உடம்புக்கு அந்த ரெஸ்ட் டைமு தேவை. நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து சரி சாப்பிட்றது சரி, அதை வந்து நீ அந்த ஃபேட்டெல்லாம் பேர்ன் பண்ணணுன்னு சொல்கிற, தூங்கணும்னு சொல்கிற, அந்த ஃபேட்டை எப்படியா பேர்ன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம தூங்குற டைம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான டைமுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒன்று பகல் டைமுன்னு சொல்லுவீங்க. அந்த பகல் டைமில் நம்ம எதாவது வேலை செஞ்சால் தானேங்க ஃபேட் பேர்ன் ஆகும். இல்லை எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோமா, வாக்கிங் போகிறோமா, ஏதாவது ஒன்று பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம உடம்பு அந்த நைட் டைமில் அந்த ஃபேட் பேர்ன் பண்ணுறத, அந்த நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வேலையை அதுவாகவே வாலண்டியராக அதுவாக பண்ணிட்டு தான் இருக்குது டெய்லி. அதாவது ஏன்னா நம்ம பகலில் தான் எப்போ பாரு சாப்பிட்டுட்டே இருக்கமே, நைட்டு தான் சாப்பிடாத ஒரே டைம் எப்போனா நைட்டு தான். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் தான் நம்ம நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சரியாக வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கான டைமாக எடுத்துக்கும். ஆனால் அந்த நைட் டைமில் அந்த எனர்ஜி ஃபுல்லாக யூஸ் ஆகுதா? அடுத்தது ஒரு 12 மணி நேரங்க, ஒரு 8 மணி நேரம் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம நைட்டு சாப்பிட்ட சாப்பாடை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த இருக்க டைமை வந்து ஃபேட் பேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க நம்ம உடம்பு தயாராக இருக்கும். ஆனால் நம்ம என்னங்க பண்ணுறோம், அந்த நைட்டு தூங்கி எந்திரிக்கிறோம் 10 மணி 11 மணிக்கு, என்னத்தையாவது அப்பயும் எதையாவது சாப்பிட்டு தான் படுக்கிறோம். சாப்பிட்டுட்டு படுத்துட்டு திரும்ப காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீ காஃபி, நல்லா சர்க்கரையை போட்டு ஒரு டீ காஃபி அடிச்சுட்டு, இன்னும் பத்தலைன்னா 2 பிஸ்கெட்டு கிறுக்கி என்னத்தையாவது ஒன்று ரஸ்க்கு தின்னுட்டு திரும்ப அதை எந்த வேலையும் செய்ய விடாமல் அப்படியே அங்கே ஒரு முட்டுக்கட்டையை போட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய கெடுதல். நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே சாப்பிட்றணும், சீக்கிரமாக. அதாவது முடிஞ்சால் ஒரு 6 மணிக்கு இல்லை 7 மணிக்குள்ளே உங்கள் டின்னர் டைமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த டைமுக்கு மேலே எதையுமே சாப்பிடாதீங்க, ஓகேவா? அப்படி விட்டிங்கன்னா அதே மாதிரி காலையில் என்ன பண்ணுறீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த டீ காஃபி, பல் விளக்காமல் பெட் காஃபி குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதையும் கட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு
இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்கள் ஃபேட்டை வந்து அது பேர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இதை பற்றி வந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் வந்து நம்ம குண்டாகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் நம்ம கண்ட நேரத்துக்கும் சாப்பிட்றதும் கண்ட நேரத்துக்கும் தூங்குறதும், ஓகேங்களா? இதுதான் அதாவது உடம்புல வேறு எந்த பிரச்சனைகளும் அந்த மாதிரி தைராய்டு அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கவங்களுக்கு வேறு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் குண்டாகிறது நிறையா இதுதான் காரணம். இதனால நிறைய நமக்கு சைடு எஃபெக்ட்ஸு, இந்த லேடிஸ்க்கெலாம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, நிறைய பிரச்சனைங்க, அந்த பிசிஓடிலாம் வந்து அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க, அந்த குழந்தை இல்லாமல் ஃபெர்டிலிட்டியில் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வருது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம சில சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். ஓகேங்களா? சரிங்க, இந்த லோடிங் அன்லோடிங்கை பற்றி இன்றைக்கி பேசியாச்சு. அதனால் நமக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் சொல்லியாச்சு. நம்ம வந்து உடம்பை வேலை செய்ய விடாமல் தடுத்து உடம்பையும் கெடுத்து நம்மளும் கெட்டு போய் இப்படி நம்ம ஏங்க பண்ணணும்? சரி, இதுலேருந்து என்ன தீர்வுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.